தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி தொகுதி இளைஞர்கள் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் 1 லட்சம் பரிசு தொகையில் மெகா கட்டுரை பரிசு போட்டி என்ற பெயரில் நோட்டீஸுகளை 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் குழுக்களாக பிரிந்து பேருந்து நிலையம், ரயில் நிலையம், எட்டயபுரம் ரோடு சிக்னல் பகுதி, புது ரோடு ஆகிய பகுதிகளில் பொதுமக்களிடம் விநியோகம் செய்தனர். இதில் கோவில்பட்டி தொகுதியில் மாற்றத்தை உருவாக்குவோம் என்றும் 2026இல் ஓர் நல்ல இளைஞனை தேர்ந்தெடுப்போம் என்ற தலைப்பில் நோட்டீஸ்கள் வழங்கப்பட்டுள்ளதால் இச்சம்பவம் அப்பகுதியில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தேனியில் எழில் கலாச்சார பண்பாட்டு அறக்கட்டளை சார்பில் கடந்த 2011ஆம் ஆண்டு சுருளி அருவியில் நடைபெற்ற இரட்டை படுகொலை சம்பவம் குறித்து புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கொலை குற்றவாளிக்கு தீர்ப்பு கிடைக்க போராடிய நபர்களுக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இதில் முன்னாள் எம்எல்ஏவும் மக்கள் விடுதலை கட்சி நிறுவனர் முருகவேல் ராஜன் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர். தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு தேனி மாவட்டம் எரசநாயக்கனூரில் மாபெரும் இரட்டை மாட்டு வண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. இதில் தமிழகத்தின் தேனி, திண்டுக்கல், மதுரை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து சுமார் 120க்கும் மேற்பட்ட இரட்டை மாட்டு வண்டி எல்லை பந்தயதாரர்கள் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே மசினக்குடியில் வனத்துறையை கண்டித்து கூடலூர் சட்டமன்ற உறுப்பினர் பொன் ஜெயசீலன் தலைமையில் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வனத்துறையினர் விதித்துள்ள புதிய கட்டுப்பாடுகளால் சுற்றுலாவை நம்பியுள்ள மசினக்குடி மக்கள் கடும் பாதிப்புக்குள்ளாவதாக கூறி வனத்துறையினரை கண்டித்து மசினக்குடி வியாபாரிகளும் ஜீப் ஓட்டுநர்களும் ஆதரவு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த மசினக்குடி மக்களுடைய வாழ்வாதாரத்தை காக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து ஒரு மிகப்பெரிய கோரிக்கை முழுக்க அறப்போராட்டம் நடைபெற்றது. 2 தினங்களுக்கு முன்பாக சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டில் இருந்து இங்க இருக்கக்கூடிய செம்மணத்தம் என்ற பழங்குடியின மக்களுக்கு விவசாயம் செய்வதற்காகவும் குடிநீர் வழங்குவதற்காகவும் 25 லட்சம் ரூபாய் 2023-24 நிதியாண்டில் ஒதுக்கி ஒரு கூட்டத்திற்கு ஆலோசனை கூட்டத்திற்கு டிடி ஏற்பாடு செய்திருக்கிறார். அன்றைய தினம் இந்த பகுதி மக்களுடைய ஒட்டுமொத்த கோரிக்கைகளை தெரிவிக்க இருக்கின்றோம். இந்த அரசாங்கத்திற்கும் வனத்துறைக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் எச்சரிக்கையாக இந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே நெய்க்காரப்பட்டியில் உள்ள தனியார் பள்ளியில் ஊட்டச்சத்து மற்றும் தொழில்நுட்பம் குறித்து கண்காட்சியை வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா துவக்கி வைத்தார். இக்கண்காட்சியில் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களின் 1000 வகையான உணவு வகைகள், 100 வகை தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் பால் வகைகள் உள்ளிட்ட ஏராளமான படைப்புகள் இடம்பெற்று இருந்தது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு மற்றும் வாலாஜா ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட 9 கிராம ஊராட்சிகளில் 5.94 கோடி மதிப்பிலான 9 துணை சுகாதார நிலைய கட்டிடங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் அமைக்கும் பணிக்கான அடிக்கல் நாட்டு விழாவில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் பங்கேற்று தொடக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர். காந்தி, மாவட்ட ஆட்சித்தலைவர் சந்திரகலா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் மா. சுப்பிரமணியன் 2026ஆம் ஆண்டு காலியாகும் பணிக்கான ஆணையையும் கவுன்சிலிங் நடத்தப்பட்டு அதில் அவரவர் விருப்பத்திற்கு ஏற்றபடி பணியாணை வழங்கப்படும் என தெரிவித்தார். அமைச்சர் சொன்னதை போல 2026ல காலியாக இருக்கிற அந்த பணியிடங்களையும் சேர்த்துத்தான் பணியிடங்கள் இந்த மாத இறுதிக்குள் நிரப்பப்படவிருக்கிறது. அது மட்டும் இல்ல, ஏற்கனவே கடந்த ஆண்டு நியமனம் செய்யப்பட்ட ஒரு 1021 மருத்துவர்களுக்கு இந்த வாரம் கலந்தாய்வு நடத்தப்படவிருக்கிறது. இந்த 2553 பேருக்குமே கலந்தாய்வு நடத்தி தான் பணி ஆணைகள் தரப்படும். இந்தியாவிலேயே முதல் பணியிடத்துக்கு, அதாவது புதிய பணியிடங்களுக்கு வருபவர்களுக்கு கலந்தாய்வு நடத்தப்பட்டு அவரவருடைய விருப்பத்திற்கு ஏற்ப பணியிடங்கள் என்பது வெளிப்படை தன்மையோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஒரு மிக சிறப்பான நிகழ்வு. அது நடைபெற்றது. நடிகர் விக்ரம் நடிப்பில் உருவாகி வரும் படத்தின் இறுதிக்கட்ட படப்பிடிப்புகள் மதுரை சுற்றுவட்டார பகுதியில் மிகவும் பரபரப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த படப்பிடிப்பில் பங்கேற்பதற்காக விமானம் மூலம் நடிகர் விக்ரம் மதுரை வந்தடைந்த நிலையில் அங்கு இருந்த ரசிகர்கள் அவரை சூழ்ந்து செல்ஃபி எடுத்து மகிழ்ந்து சென்றனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சி.வே. கணேசன் மாவட்ட அளவிலான 100 ஆண்டுகள் கடந்த விருத்தாச்சலம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 100ஆண்டு சுடர் ஏற்றி தொடக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் விருத்தாச்சலம் சட்டமன்ற உறுப்பினர் எம்.ஆர். ராதாகிருஷ்ணன், மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையின் கூடுதல் ஆட்சியர் சரண்யா உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர்.
சேலம் மாவட்டம் அரியனூர் அருகே நன்றாக படிக்குமாறு அறிவுரை கூறிய மூதாட்டியை அரிவாளால் வெட்டி கொலை செய்ததாக 11ஆம் வகுப்பு மாணவன் மற்றும் உடந்தையாக இருந்த மாணவனின் தாய் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மூதாட்டியை கொலை செய்த குற்றத்திற்காக 11ஆம் வகுப்பு மாணவனும் கொலைக்கு உடந்தையாக இருந்த குற்றத்திற்காக மாணவனின் தாய் கிருஷ்ணா பிரியாவையும் போலீசார் நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைத்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூரில் கடைக்குள் புகுந்து பணம் மற்றும் பொருட்கள் திருடிய நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த ராபின் என்பவரை பொதுமக்கள் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். மேலும் அவரிடம் போலீசார் திருடிய பணம் மற்றும் பொருட்களை பறிமுதல் செய்து சேலம் மத்திய சிறையில் அடைத்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.